ஏய் ஸ்வேதா, இன்னும் நீ அத்தையை உள்ளேயே கூட்டிட்டு போலையா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம், அவங்க சரியா சாப்பிடலன்னு கூட சொன்னாங்கல்ல. போ, குளிக்க சொல்லிட்டு சாப்பாடு வச்சு கொடு. வெளியிலே உட்கார வச்சுட்டேன். பாவம் எவ்வளோ டயர்டா இருக்காங்கன்னு பாரு. போ, உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? கூட்டிட்டு வந்துட்டு எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க. நீ உள்ள கூட்டிட்டு போயிருப்பேன்னு நானும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு கூட வந்துட்டேன். இன்னும் அங்கனுக்குள்ளே தான் இருக்கீங்க. ராகுல், அம்மா கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. அப்பா திட்டுவாங்க அப்படின்னு. அதனாலதான். இல்லைன்னா எனக்கு என்ன, கூட்டிட்டு போக கூடாதுனா? அத்தை, அதெல்லாம் மாமா திட்ட மாட்டாங்க. மாமா ஏதாச்சும் சொன்னா நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல உள்ள போங்க. என் நேரம் இவெல்லாம் வக்காலத்து வாங்கி நான் போக வேண்டியதாக கிடக்கு. என் சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவன் பெர்மிஷன்லாம் வேணும் போலையே. எல்லாம் கால கொடுமை. வாமா, அதான் அவர் சொல்றாருல, அப்புறம் என்ன, நானும் இருக்கல்ல. அப்பா அப்படி என்ன சொல்ல போறாரு? ஏதாச்சும் திட்டுவாரு, மிஞ்சி மிஞ்சி போனா. திட்ட வாங்கிக்க, தப்புலாம் உன் மேல தானே. அதுக்காக வீட்டுக்குள்ள வராமலே இருந்துருவியா? இவ்வளவு தூரம் வந்துட்டீல்ல, வா போலாம். அவ எங்கேயும் வரக்கூடாது. உன்னைதான் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேனே. அப்படியே அங்கனைக்கு எங்கன்னு நின்றுட்டு கடைசியா வீட்டுக்கு வந்துட்ட போல. இல்லைங்க, ஸ்வேதாவும் அந்த பையனும் தான் என்னைய கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆமாங்க மாமா, நானும் ஸ்வேதாவும் கோயிலுக்கு போனோம். அங்கேதான் அத்தை இருந்தாங்க. நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம். அவங்க கூட்டிட்டு வந்தா உனக்கு எங்கே போச்சு அறிவு? உன்னைய வரக்கூடாது சொல்லி தானே அனுப்பிச்சி விட்டேன். மறுபடியும் வந்திருக்க. எப்படா யாரா வந்து கூப்பிடுவாங்கன்னு பக்கத்திலேயே இருக்க கோயிலே உட்கார வேண்டியது. நீ பண்ணின வேலைக்கு உன்னை உசுரோட விட்டுருக்கனே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எங்கிட்டாச்சும் ஓடி போயிரு. அப்பா ஏதோ பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு அவங்கள வெளியில போன்னு சொன்னா எங்கப்பா போவாங்க? பாவம் இல்ல. ஏம்மா, உங்க அண்ணி எவ்வளவு துடிச்சிருப்பா வழியில. பாவம் தானே அவளும். அப்ப மட்டும் இவ பாவம் பார்க்கவே இல்லை. இவளோட குழந்தை தானே காமிக்கிறா. அப்ப நம்ம இவளுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்லம்மா. இப்படி எல்லாத்துக்கும் மன்னிச்சு விட்டு அவள் ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. நம்ம மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் அவளுக்கு தப்பு செய்யறதுக்கு ஈஸியாக போச்சு. யாரும் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்பன்னு பண்ணுறா. அதனால தான் நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டேன். நீங்கள் 2 பேரும் இப்போ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? கோயிலுக்கு தானே போகணும் சொன்னீங்க. சாமியை கும்பிட்டோமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே. யார் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன? சரிங்க மாமா, அவங்க பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்க பண்ண மாதிரியே நம்மளும் உங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னா நம்மளும் எதுக்கு அதே தப்பை பண்ணணும்? இந்நேரம் அக்கா இருந்திருந்தா இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்க விட்டுருந்தவே மாட்டாங்க. ஆமாப்பா, இதெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் சாதனா கஷ்டப்பட மாட்டா, சந்தோஷம் தான் படுவா. எப்படி மாமா சந்தோஷப்படுவாங்க? எனக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. குழந்தை வீட்டுக்கு வரும்போது ஒருத்தவங்க வீட்டில் கோச்சிக்கிட்டு போனா நல்லா இருக்குமா சொல்லுங்க? எல்லாரும் குடும்பத்தில் இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க அக்கா. தன்னோட குழந்தை வரும்போது எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஒருவேளை இவங்க வெளியில போய் கஷ்டப்பட்டாங்கன்னா தன்னோட குழந்தை வந்தனால தான் இவங்க வெளியில போயிட்டாங்களோ அப்படின்னு அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும். அத்தையும் அதை வச்சே காரணம் காட்டி ஏதாச்சும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க மாமா. அதனால தான் இங்கே கூட்டி வந்துட்டேன். அப்போ அந்த பயப்புள்ளைய நம்ம மேலே இருக்க பாசத்தில் கூட்டிகிட்டு வரலையா? நம்ம வெளியில் போனால் குழந்தைக்கு கெட்ட போயிடாயிரும், குழந்தை ஏதாச்சும் திட்டிடுவேன், சாதனம் ஏதாச்சும் திட்டிடுவேன் அப்படின்னு பயந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா? நான் கூட என் மகளுக்கு என் மேலே பாசம் வந்துருச்சு, என் மருமையனுக்கு பாசம் வந்துருச்சு அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் சர்க்காயிட்டேன். இப்போ தானே தெரியுது எல்லாம் சுயநலங்க. எப்படியோ நம்மளை வீட்டுக்குள்ளே சேர்த்தா சரிதான். இவளுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் வாதாடுறிய. ஆனால் இவ ஒரு வார்த்தை வாயை திறந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாளான்னு பார்த்தீங்களா? அம்மா, நீ தான் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டானம்மா. சரிங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. என்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது? நாளை கழிச்சு உன் மருமக வந்துடுவா. அவள் வந்தோன்னே அவகிட்ட மன்னிப்பு கேளு. அது வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு பொருளாக உட்காந்துக்க. சரி, 2 பேரும் வாங்க உள்ள. இனிமேல் யாரும் பேச்சு வச்சுக்க கூடாது. கூட்டிகிட்டு வந்தோமா அதோடு இருந்துக்கணும், மற்றபடி கண்டுக்க கூடாது. அதுவும் நீங்கள் சொன்னீங்கல்ல, குழந்தைக்காக தான் பார்த்தேன். இல்லைன்னா இவளை வீட்டுக்குள்ளே சேர்க்குற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. சரிங்கப்பா, நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துட்டீங்கல்ல, அது போதும், விடுங்க. என்ன மீரா, ஏதோ பேசணும்னு சொன்னேன், ஆனா வந்ததுலேருந்து அமைதியாவே இருக்க. ஒன்றும் இல்லை கவி, மனசே சரியில்லை, யாரை நம்புறதுனே தெரியல. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு புரியவே இல்லை. அசோக் மாமா கெட்டவருன்னு நினச்சேன்.
ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் தான் அப்படி தப்பாக நினைக்கிறேனோ அப்படின்னு தோணுது. ஆனால் சிவா எவ்வளோ நம்புனேன். ஆனால் அவர் ஏன் திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்கிறாரு? ஒருவேளை அசோக் மாமா சொல்கிற மாதிரி எல்லாமே பணத்துக்காக தானா அப்படின்னு யோசிக்க தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கவி. மீரா, நான் சொல்ற நேரம் தப்பா நினைக்காத. உங்க அம்மா அப்பா உன்னோட நல்லதுக்கு மட்டும்தானே பண்ணுவாங்க. உனக்கு பிடிக்காததை எதையும் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க சொல்றதையா நீ நம்ப மாட்டேங்கிற? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நீனும் அசோக்கும் லவ் பண்ணியிருந்தா, அதை நீ மறந்துருந்தா, அதை நீ ஏன் யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிற? அவங்க சொல்றாங்கிறதுக்காக அவங்க பொய் சொல்றாங்க அப்போ நீ ஏன் எப்படி சொல்லலாம்? ஒருவேளை அது உண்மையா இருந்தா, உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தா? தெரியல கவி, எனக்கு என்னன்னே புரியலை. ஆனால் நான் சிவா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை வேறு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை உண்மையாகவே வீட்டில் சம்மதிக்கட்டும் அப்படின்னா? அப்படி பார்த்தாலும் வீட்டில் தான் ஓகே சொல்லிட்டாங்களே. அப்போ எல்லாமே காசுக்காக தானா? மீரா, உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நீ லவ் பண்ணுற பையன் சிவா தானே? என்னை ஏமாத்தின பையன் பேரும் சிவா தான். எனக்கு என்னமோ அந்த சிவா தான் இந்த சிவாவா இருக்குமான்னு டவுட்டாக இருக்கு. நான் கன்ஃபார்மாக சொல்லலை, குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். என்ன சொல்கிற கவி? நிஜமாவா? ஆமாம் மீரா, அசாக்கண்ணா கூட இது தெரியும். அவருக்கும் இதே டவுட்டு தான் இருக்குது. நீ எப்படி ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான்னு சந்தேகப்படுற? முன்னாடி வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் காசுக்காக கல்யாணம் வேணான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு டவுட் வந்துருச்சு. என்னையும் காசு இல்லைன்னு அவன் கழட்டி விட்டு போயிட்டேன். ஒருவேளை அவன் தான் இவனாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி மட்டும் இருந்துச்சு அவனை பிடிச்சி ஜெயிலில் தள்ளிடுவீனா? அவன் மட்டும் என் கையிலே மாட்டட்டும். 2 தடவை பார்த்தேன், ஆனால் என்கிட்ட அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. ஜெயிலில் பிடிச்சி கொடுக்குறது அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை மீரா. ஏன் கவி, மறுபடியும் அவனோட வாழணும்னு நினைக்கிறியா? சீ சீ சீ, நம்மளை வேணான்னு போயிட்டேன். அதுவும் கேவலம் காசுக்காக நம்மளை வேணான்னு போயிட்டேன். மறுபடியும் போய் அவன்கிட்ட வாழ்ந்தா பொண்ணமாக தான் போய் வாழணும். அவனோட வாழ்கிற ஐடியா எனக்கு இல்லை. அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். முன்னாடி வரைக்கும் அவனோட இப்படியாச்சும் கெஞ்சியாச்சும் வாழ்ந்துடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவன் ஒருத்தனை ஏமாற்றிக்கிட்டே இருக்க தெரியும் போது இவனோடலாம் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோன்னு தோணுது. அவன் என்னை இனிமேல் பார்த்தேன் நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்பேன். சரி, அப்போ ஒன்று செய்யலாம். நான் சிவா கிட்ட ஏதாச்சும் பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீனும் வந்துடு. அவனா இருந்துச்சு 2 பேரும் முங்குன்னு முங்கி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான். எப்படி? சூப்பர் மீரா. ஆனால் அவன் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நம்பவே மாட்டேன். நம்ம ஒரு பிளான் போட்டா அவன் ஒரு பிளான் போடுவேன். அவனுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடு. அசோக்கிட்ட சொல்லி பார்த்துக்கலாம். சரி, நான் ஃபோன் பண்ணி நாளைக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். நம்ம பிளான் போட்ட மாதிரி அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். கண்டிப்பாக அவனாக தான் இருக்குன்னு நீ நம்புகிற. எனக்கும் என்னமோ டவுட்டு தோணுது. பார்க்கலாம். அவனா இல்லைன்னா நல்லது தான். இருந்தானா அவன் நாளைக்கு கந்தல் தான். இல்லை வேற மீரா, நான் சொன்னால் நம்பவே நம்ப மாட்டியோ? எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருந்தியா, என்னையும் திட்டுவேன்னு நினச்சேன். எப்படி என்னை நம்பிட்டேன்? இல்லை கவி, நேற்று வரைக்கும் நம்பாம தான் இருந்தேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் சொல்கிறதையும் நம்பணும் தான் தோணுது. சரி, நாளைக்கு தான் பார்த்துடலாம். சரி மீரா, வா இப்படியே போயிட்டு வரலாம். என்ன மேடம், இன்னைக்கு நீங்களாம் வந்து மடியில் படுத்துட்டீங்க. ரூம்குள்ளே இருக்கும்போது கூப்பிட்டா கூட வர மாட்டீங்க. இன்னைக்கு என்ன, அதுவும் ஹால்லையே? அதிசயமாக இருக்கு. ஏதோ மாற்றம் தெரியுதே. இப்போ என்ன, நான் படுக்கக்கூடாதா? படுக்கிறதுக்குன்னு வேற யாரையும் வச்சிருக்கீங்களோ? இல்லை செல்லக்குட்டி, எப்போ நம்ம வம்படியாக கூப்பிட்டா கூட வர மாட்டியே, இன்னைக்கு வந்திருக்கியே, அதான் என்னன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன கல்யாணத்துக்கு ஒரு ஆள், தோளில் சாயிறதுக்கு ஒரு ஆள், மடியில் படுக்கிறதுக்கு ஒரு ஆள்னா வச்சுக்க முடியும்? ஏன் வச்சுக்க வேண்டியதானே? வச்சுக்கலாம் தான். எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. உன்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியே படாத பாடுபடுறேன். இதில் என்ன 2 வச்சுருந்தா அவ்வளோதான், நான் பைத்தியம் முடிச்சிருவேன். அப்ப சாருக்கு மனசுல அந்த ஆசையெல்லாம் இருக்கு, மெயின்டைன் பண்ண முடியாதேன்னு அமைதியா இருக்கீங்க, அப்படித்தானே?
அத்தாடி, இவகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது. நம்ம வாயை பிடுங்கி நம்ம கிட்டே சண்டையை போட்டு போயிடுவா. இப்போதான் கொஞ்ச நேரம் அமைதியா நம்ம கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்புறம் வல்லு வல்லுன்னு விழுக ஆரம்பிச்சிருவா. என்ன ராகுல், கேட்டதுக்கு பதிலையே காணோம். உங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா வச்சுக்காம இருக்கீங்களோ? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. நான்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். வேணாண்டி, இந்த மூச்செல்லாம் யாரு பார்க்க போறா? ஓ, அப்ப யாராச்சும் பார்த்தா கட் பண்ணிடுவீங்க. யாரு பார்க்க மாட்டாங்கன்னு தான் இப்படி இருக்கீங்க. அப்படித்தானே ராகுல்? அடியே, என்ன சொன்னாலும் இப்படி கேட்டு போட்டா எப்படி? மனசு என்னத்தடி பேசுறது? நீங்க ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்கணும்? என் ஸ்வேதா செல்லம் இருக்கும்போது நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ ஒருத்தி போதும். தோல்ல சாயதுக்கும் மடியில படுக்கிறதுக்கும் லவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவ ஒருத்தி போதணும். அந்த ஒரு வார்த்தை வள்ளியில என்ன மாடுலேஷன் மாறுது? மனசுல இருந்தா தானே வரும். என்னது? ஒன்னும் ஸ்வேதா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். இப்படி படுத்து கிடக்கும்போது எனக்கு கவலையெல்லாம் மறந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த பையன் இருந்தா சரிதான். எனக்கு என்னமோ வேற என்னமோ காதுல விழுந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பேசி சமாளிச்சிட்டீங்க. பரவாயில்ல, இந்த தடவை தப்பிச்சிங்க. மறுபடியும் மாட்டுவீங்கல்ல, அன்னைக்கு சட்னி தாண்டி. ஆமா, இன்னைக்கு சாரியில சூப்பரா இருந்த. உனக்கு தான் சாரி கட்ட தெரியாதே, எப்படி கட்டின? அதெல்லாம் நாங்க பழகிட்டோம், போங்க. யாண்டி ஸ்வேதா, சாரி கட்டெல்லாம் பழகுனேன், கட்ட தெரியாமலே இருந்திருக்கலாம்ல. முன்னாடிலாம் கட்ட தெரியலையான்பிய, இப்ப கட்ட தெரிஞ்சோன்னே கட்ட தெரியாமலே இருந்திருக்கலாங்கிறியே. என்ன ராகுல் இதெல்லாம்? அடியே மக்கு பொண்டாட்டி, முன்னாடி நமக்கு கல்யாணம் ஆகல, அதனால உனக்கு கட்ட தெரியலையா அப்படி இப்படி சொன்னேன். ஆனா இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கட்ட தெரியலைன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு தான் நீ சான்ஸே கொடுக்கலையே, அதுக்கிட்டே சாரி கட்டி பழகிட்டேன். போடிங்கிட்டு. ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இது எனக்கு இந்த மரமண்டைக்கு புரியாம போச்சு. அது சரி, உங்களுக்கு எப்படி சாரி கட்ட தெரியும்? அடியே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடி. சரி, அந்த டாபிக்கை பேசினாதான் இப்படி சண்டைக்கு இழுத்துட்டு போறேன்னு. அடுத்த டாபிக் வந்தா அதுலயும் சண்டையாடி. போடி, நான் பேசாம ரூமுக்கு போறேன். அப்ப நானும் வருவேன். நீ ஒன்றும் வேணாம், போ. நான் வருவேன்பா. எனக்கு சாரி யாராச்சும் கட்டி விட்டா நல்லா இருக்கும். என்னடி சொன்ன? சாரி கட்டி விடணுமா? அப்பவா செல்ல கட்டி போலாம். மனுஷனுக்கு ஆசையை பாரு. என்னடி பொய் சொன்னியா? இல்ல இல்ல, நிஜமாதான். வாங்க போலாம். அதானே பார்த்தேன். ஆமா, எங்கடி உங்க அம்மாவை ஆளையே காணோம். நம்ம இப்படி உட்காந்து பேசினாலே மூக்கு வேர்த்து வந்து ஏதாச்சும் பண்ணி பிரிச்சு விடுவாங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளையும் வெளியில காணோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான், வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க வேலையை காமிப்பாங்க. இப்ப தானே சண்டை நடந்து வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, அதனாலதான். சரி வாங்க, நம்ம போலாம், நமக்கு டைம் ஆகுது. இப்படியே உன் கூட பேசி பேசியே ஆஃபீஸ் போறதே மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, மறந்தாச்சு. போ. சரி, மீட்டிங் முக்கியம்ல, போயிட்டு வாங்க. எனக்கு மீட்டிங்லாம் முக்கியம் இல்லப்பா, என் பொண்டாட்டிக்கு சேலை கட்டுறதா முக்கியம். வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம்.